السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனா அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், புனிதமான துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி கடந்த வாரம் நாம் பேசினோம். அல்ஹம்துலில்லாஹ், வரக்கூடிய நாட்களில் மிக சிறந்த நாட்கள் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அதிலே அரஃபாவுடைய நோன்பு நாள், யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய குர்பானியினுடைய அந்த பெருநாள், அதற்கு அடுத்து அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஷ்ரீக்கினுடைய தக்பீருடைய நாள். இவ்வாறு இந்த மாதத்தில் இந்த ஆரம்ப நாட்கள் என்பது மிகவும் நன்மைகளை நமக்கு அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அரஃபாவுடைய நோன்பை பற்றி பிறை 9 அன்று அரஃபாவுடைய நோன்பு நோக்க வேண்டும். அரஃபாவிலே தங்கக்கூடிய ஹாஜிகள் நோன்பு நோக்க மாட்டார்கள். ஆனால் அன்றைய தினத்திலே உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய மக்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். முஸ்லிமுடைய ரிவாயத்திலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். சியாம் யௌம் அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத அல்லதி கப்லஹு வஸ்ஸனத அல்லதி பஅதஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளினார்கள்,
சியாமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு நோற்பது என்பது அல்லாஹ் அவருடைய இந்த நோன்பு நோக்கக்கூடியவருடைய பாவங்களை முந்திய ஒரு வருடம், அதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு அந்த அரஃபாவுடைய நோன்பு காரணமாக அமையும், பரிகாரமாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அற்புதமான ஒரு நோன்பு நாள் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதற்கிடையில் இந்த துல்ஹஜ் மாதத்திலே நிகழ்த்தப்படக்கூடிய குர்பான் என்ற உல்ஹியா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹுக்காக அறுத்து பலியிடக்கூடிய அந்த காரியமாக இருக்கட்டும், ஹஜ்ஜிலே நிறைவேற்றப்படக்கூடிய தவாஃப், சஈ, அரஃபாவிலே தங்குவது, மினாவிலே தங்குவது, முஸ்தலிஃபாவிலே தங்குவது போன்ற காரியங்களாக இருக்கட்டும், அனைத்துமே நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதை உணர முடிகிறது. அதிலும் குறிப்பாக செய்துனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் நிகழ்த்திய அற்புதமான தியாகத்தினுடைய வெளிப்பாட்டை நமக்கு உணர்த்தக்கூடிய வகையிலே அமைந்திருப்பதை நாம் அறிகிறோம். இந்த நிலையில் ஒரு விஷயம் நமக்கு நன்றாக உணர முடிகிறது. அல்லாஹ் சிலரை சோதிக்கிறான் என்று சொன்னால், அந்த சோதனைகள் அதிகமாகும் போது அது மகத்தான ஒரு வெற்றிக்கு காரணமாக அது அமைந்துவிடும். மேலும் அந்த சோதனைகள் எல்லையை கடக்கின்ற போது அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனிதர்களுக்காக பல ஆச்சரியமான நிகழ்வுகள் வாழ்க்கையிலே நிகழும் என்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சிறந்த படிப்பினையாக அமைந்திருக்கிறது. ஏன் இப்படி சொல்கிறோம் என்று சொன்னால், ஜம்சம் நீரூற்று இன்றும் யாராலும் அது எப்படி வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் உலகத்திற்கு பிரகடனப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு காரணம், மிகப்பெரிய ஒரு சோதனையை அவர்கள் தாங்கிக் கொண்டு அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அவன் என்னை காப்பாற்றுவான் என்ற உணர்வோடு தியாகத்தினுடைய முழுமையை அவர்கள் நிகழ்த்திய போது அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்டி தந்த ஒரு அற்புதம் தான் இந்த ஜம்சம் நீரூற்று. இன்று உல்ஹியா என்ற குர்பானி கொடுத்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த குர்பானியை எவ்வளவு குறைவாக கொடுக்கலாம் என்றெல்லாம் ஐடியா செய்து பல வகையான தந்திரங்களோடு அந்த குர்பானியை ஆக மட்டமான விலைக்கு கொடுக்கக்கூடிய, ஆக நம்முடைய கடமை நீட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் அந்த குர்பானியை கொடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம், தயாராகணுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுக்க நினைத்த அந்த குர்பான் அது சாதாரணமான குர்பான் அல்ல. அது எத்தகைய மகத்துவம் வாய்ந்த குர்பான் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது, வலம்மா பலக மஅஹு ஸஅய قال يا بني إني أرى في المنام أني أذبحك فانظر ماذا ترى قال يا أبت افعل ما تؤمر ستجدني إن شاء الله من الصابرين. சூரத்து ஸாஃபாத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பருவ வயதை அடைகின்ற அந்த காலகட்டத்தில் வலம்மா பலக மஅஹு ஸஅய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று விளங்கியதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனை நோக்கி சொல்கிறார்கள், யா புனைய, என் மகனே, இன்னி அரா ஃபில் மனாமி, நான் கனவு ஒன்று கண்டேன், அன்னி அஸ்பஹுக, உன்னை நான் அறுத்து பலியிடுவதை போல கனவு கண்டேன், பந்தூர் மாதா தரா, நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார். கால யா அபதி ஃஅல், தந்தையே நீங்கள் என்ன நினைக்க
நினைக்கிறீர்களோ அதை செய்யுங்கள். நீங்கள் எதை ஏவப்பட்டீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள். யா அபதி ஃஅல் மா துஃபர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் ஸாபிரீன். அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக கண்டுகொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே பேசுகிறார். இந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி அவர்கள் முழு உறுதியான எண்ணத்தோடு தயாராகிறார்கள். கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கலோகத்திலிருந்து அந்த ஆட்டை அனுப்பி வைத்து ஆச்சரியத்தை நிகழ்த்தினார் என்று சொன்னால், அவர்கள் செய்த தியாகத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி அல்லவா அது. சொர்க்கத்தின் ஆடு அறுத்து குர்பானியாக பலியிடப்பட்டது. இந்த நேரத்தில் அதற்கு பகரமாக உலகத்திலே இதற்கு பிறகு வரக்கூடிய மக்கள் மனிதனை பலியிடக்கூடிய மிக மோசமான பழக்கம் முடிவுக்கு வர வேண்டும் என்ற நிலையிலும் மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நியதியையும் அல்லாஹ் தஆலா உருவாக்கி தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை குர்பானி கொடுத்தார்கள். குர்பான் என்பதற்கும் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த உம்மத்துக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் இருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிலவற்றோடு இணைத்து குர்ஆனிலே பேசுவது வழக்கம். அகீமுஸ் ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை சொல்லுகின்ற இடங்களில் ஜகாத்தையும் சேர்த்து சொல்வது அல்லாஹ்வுடைய வழக்கம். இவ்வாறு உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது ஆகிரத்தினுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சொல்லுவது வழக்கம். இவ்வாறு பலவிதமான ஈமானையும் அமலே சாலிஹாத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்வான். இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்பானியை பற்றி பேசுகிற போதும் தொழுகையோடு இணைத்து குர்பானியை பேசுகிறான். இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். நபியே, நீர் இவ்வாறு கூறுவீராக. அல்லாஹ் சூரத்துல் அன்ஆம் என்ற அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியிலே பேசுகிறான். நபியே, நீர் கூறுவீராக, உல் இன்ன ஸலாத்தி, நிச்சயமாக என் தொழுகை, வ நுசுகி, என்னுடைய குர்பான் என்ற பலியிடல், வ மஹ்யாய, என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி, என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தமாகும். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் இல்லை. வ பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன், இவ்வாறு நான் சொல்வதற்கு தான் ஏவப்பட்டிருக்கிறேன், ஆணையிடப்பட்டிருக்கிறேன். மேலும் வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் ஒருவனாகவும் இருக்கிறேன் என்பதாக நபியே நீர் கூறுவீரார். இந்த இடத்திலே இன்ன ஸலாத்தி வ நுசுகி, என்னுடைய தொழுகையும் பலியிடலும் என்று அல்லாஹ் தஆலா குர்பானை இணைத்து பேசுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் மட்டரகமாக சில மனிதர்கள் பேசிய போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண் குழந்தைகள் பிறந்து இறக்கக்கூடிய அந்த சூழலை பார்த்துவிட்டு சில காபிர்கள் நபி அவர்களின் மீது மிக மோசமான வார்த்தைகளை உபயோகித்தார்கள். சந்ததியற்ற இவருடைய இறப்புக்கு பிறகு இவரால் துவக்கப்பட்ட இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் மண்ணோடு மண்ணாக மாறிவிடும் என்பதாகவெல்லாம் மிகவும் மோசமாக பேசினார்கள். சந்ததியற்றவர் என்று பேசினார்கள். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிய குர்ஆனிலே மிக சிறிய சூரா அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அதைனா கல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே, உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தந்திருக்கிறோம். நீங்களா சந்ததியற்றவர்? உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவை. கௌசர் எவ்வளவு அற்புதமான ஒரு நீரோடை தெரியுமா? அது எவ்வளவு அற்புதமான தண்ணீரை கொண்டது தெரியுமா? அதை பற்றி நபி அவர்கள் வர்ணிக்கக்கூடிய வர்ணனை ஹதீஸ்களிலே பரவலாக காணப்படுகிறது. கண்ணாடியை போன்று தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர், கீழே இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் கஸ்தூரியை போன்று இருக்கும். அதை சுற்றிலும் வைத்திருக்கக்கூடிய அந்த நீர் தடாகத்தை சுற்றிலும் வைத்திருக்கக்கூடிய கிண்ணங்கள்,
தண்ணீர் அருந்தக்கூடிய கிண்ணங்கள் இருக்கின்றனவே அவையெல்லாம் வானிலே நின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்றிருக்கும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கௌசர் தடாகத்தை பற்றி சொல்வார்கள். கௌசர் என்ற இந்த தடாகத்தினுடைய மகிமை மதிப்பு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை கொடுத்ததாக அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னார். அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டானேயானால் மஹ்ஷர் வெளியிலே அவன் இருக்கக்கூடிய அந்த சூழல் சூரியன் தலைக்கு மேலே உயர்த்தப்பட்டு பக்கத்திலே நெருங்கிவிடும். அந்த நேரத்தில் கீழே தரையெல்லாம் செப்பு தரையாக மாற்றப்படும். ஒவ்வொருவரும் அவரவருடைய பாவங்களுக்கு தோதுவாக வேர்வையிலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய தாகம், தண்ணீர் தாகம் இருக்கிறதே, கடல் நீர் முழுவதையும் நல்ல தண்ணீராக மாற்றி கொடுத்தாலும் அந்த மனிதனுடைய தாகத்தை போக்க முடியாது. அவ்வளவு கடுமையான தாகமாக இருக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே மனிதனுடைய தாகத்தை அன்று மட்டுமல்ல வரக்கூடிய கோடான கோடி காலங்கள், எல்லையில்லாத நாட்கள் தாகம் முழுவதையும் தீர்த்து அந்த மனிதனுக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் கௌசர் என்பது மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்கரங்களால் ஊட்டப்படக்கூடிய அந்த கௌசர் தடாகத்தினுடைய தண்ணீர், ஒரு மிடர் தண்ணீர் இருக்கிறதே, அது அந்த மனிதனுடைய தாகத்தை நிரந்தரமாக போக்கிவிடும் என்பதை நமக்கு இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த கௌசர் தடாகத்தை உங்களுக்கு நாம் தந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இன்னா அதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நபியே, உம்முடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வை தொழுவீராக, வன்ஹர் மேலும் குர்பான் கொடுப்பீராக. இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். யார் உங்களை பார்த்து சந்ததி இல்லாதவன் என்று சொன்னானோ அவன்தான் நீசன், அவன்தான் சந்ததி இல்லாதவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறார். ஆக இந்த இரண்டு வசனங்களிலும் நாம் பார்க்கிறோம், குர்பானியை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது தொழுகையை பற்றியும் குர்பானியை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணைத்து பேசக்கூடிய வசனங்களை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியமானவர்களே, குர்பான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முழுவதும் கொடுத்த குர்பானியினுடைய நிலை என்ன தெரியுமா? தனக்காகவும் தன்னுடைய உம்மத்தினருக்காகவும் குர்பான் கொடுத்தார். தன்னுடைய உம்மத்தினருக்காகவும் குர்பான் கொடுத்தார். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் வரக்கூடிய உம்மத்தை நினைத்து பார்த்து குர்பானை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நம்மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பிரியத்தை நமக்கு காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த குர்பான் எப்படி இருந்தது என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அறுப்பார்கள். உயர்ந்த ஒட்டகங்களாக இருந்தது அல்லது ஆடுகளாக இருந்தது. இன்றைக்கு விலையால் மதிப்பு வாய்ந்தவை ஆடு. அதற்கு பிறகு 7 பங்குகள் இணைந்தது ஆடு அல்லது மாடு அல்லது ஒட்டகை. இந்த ஆடுகளை குர்பானை கொடுப்பது என்பது சில பேருக்கு வீடு வசதி இல்லாத காரணத்தால் அந்த சூழலிலே என்ன செய்கிறார்கள்? பங்கு சேர்க்கிறார்கள். இந்த இடத்துல நம்ம நல்லா கவனிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு தர்மத்தையுமே உயர்ந்த ரகமாக அவரவருடைய தகுதிக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறான். அந்த காலத்துல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு விளைச்சல், பேரித்தம்பழம் விளைச்சல் ஏற்பட்டு அந்த விளைச்சலினுடைய ஒரு பகுதியை மதீனாவினுடைய ஒரு கயிற்றிலே கொண்டு வந்து கோர்த்து விடுவார்கள். சில பேர், நிறைய பேர் வந்து இந்த சீசன் டைம்ல பேரித்தம்பழங்களை கொண்டு வந்து கோர்த்து வைக்கிறார்கள். நாம மட்டமான பேரிச்சம்பழத்தை கோர்த்து வச்சா என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பிடித்தமில்லாத ஒரு வகையான மட்டமான பேரித்தம்பழ கொலைகளை கொண்டு வந்து கோர்த்து விடுவார்கள். அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான். அல்லாஹ் ஆயத்திறக்கினான். என்ன தெரியுமா ஆயத்திறக்கினான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபிகூ மின் தய்யிபாத்தி மா கஸபத்தும் வ மிம்மா அக்ரஜனா லக்கும் மினல் அர்த். நாம் உங்களுக்கு வெளியாக்கி தந்திருக்கக்கூடிய பரிசுத்தமானவற்றிலிருந்து நீங்கள் உங்களுடைய மனம் விரும்பக்கூடியவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள். மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும்.
யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மிம்மா யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வ மிம்மா அக்ரஜ்னா லக்கும் மினல் அர்த் வலா தயம்மமுல் கபீஸ மின்ஹு துன்ஃபிகூன் வலஸ்தும் பிஆகிதிஹி இல்லா அன் துக்மிலூ ஃபீஹி. எதை நீங்கள் மட்டமாக நினைத்து தொடுவதற்கு கூட நினைக்க மாட்டீர்களோ அப்படிப்பட்டவற்றை செலவு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? ஏழைகளுக்கு உதவி செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு கடன் கொடுப்பதை போல. அல்லாஹ் உங்களிடமிருந்து தேவையற்றவன், தேவையில்லாத பொருளை கொண்டு வந்து முன்னால வச்சு ஏழைகளுக்கு கொடுக்க நினைக்கிறீங்களா? வல்லாஹு வலியுன் ஹமீத். அல்லாஹ் மிகவும் செல்வந்தன், தேவையற்றவன், ஹமீத் மிகவும் ரொம்ப புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இங்கதான் நம்ம கவனிக்கணும். ரொம்ப ரொம்ப மட்டமான, நமக்கு நல்ல வசதி இருக்கு, வசதியே இல்லாதவங்களை பத்தி பிரச்சனை இல்லை. நமக்கும் குர்பானி கொடுக்கணும்னு ஆசையா இருக்குது, அதனால சாதாரண ஒரு நிலையில போய் ஒரு பங்குல போய் சேர்றோம்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய ஆசை, பாவம் அவருக்கு முடியல, அதனால அவருக்கு மாதிரி சேர்ற பிரச்சனை இல்லை. காசு நிறைய இருக்கு, பணம் நிறைய இருக்கு. ஆனா ஒரு பங்கு 4000, 4500, இன்னொரு பங்கு ஆக மட்டத்துல ஒருத்தர் போட்டுக்கான்னு வச்சுக்கோங்க, அதுல போய் சேர்றது. நம்ம வசதிக்கு தேவையா? அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அஷ்ஷைத்தான் யஇதுக்குமுல் ஃபக்ர் வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு ஏழ்மை வந்துவிடும் என்று ஷைத்தான் உங்களுக்கு எச்சரிக்கிறான். அல்லாஹ் யஇதுக்கும் மக்ஃபிரத்தன் மின்ஹு வ ஃபضلا. ஆனால் நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பும் வசதியும் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எது நமக்கு தேவை? ஷைத்தானுடைய வாக்குறுதியா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியா? நாம் எந்த அளவிற்கு செல்வம் படைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, வாழக்கூடிய பகுதி இது, வசதியை உண்டாக்கிக் கொள்ளக்கூடிய தொழில்துறைகளை செய்யக்கூடிய பகுதி இது, எல்லாமே இங்கே சம்பாத்தியம். இந்த மக்களுடைய பொருளை கொண்டு வாழ்கிறோம். ஆனால் எங்கோ கொடுக்கப்படக்கூடிய குர்பான் இங்க இல்லையா? மக்கள் யாருமே வாங்குறதுக்கு யாருமே இல்லையா? அப்படிப்பட்ட மக்களே இல்லாத ஒரு இடத்துல மக்கள் நிறைய இருக்காங்க, அங்க போய் கொடுக்கிறதுக்கு நம்ம கையால இருக்கணும். ஆடு கொடுக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, உண்மையிலே பாக்கியசாலிகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய கரத்தால் கொடுப்பார்கள் குர்பானியை. பாத்திமா நாயிக்காக வேண்டி கொடுக்கும் போது, பாத்திமா உனக்காக இந்த குர்பான் கொடுக்கப்படுகிறது என்று அடையாளப்படுத்தி நீ இதற்கு முன்பாக நின்று கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பாத்திமா நாயகி முன்னால் நிற்பாங்க, நபி அவர்கள் குர்பான் கொடுப்பாங்க. இந்த பாக்கியம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு கிடைக்குது? ஆடு கொடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது, தானே அறுக்கக்கூடிய பாக்கியம். மாட்டிலே பங்கு சேர்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, குறைஞ்சபட்சம் அதாவது ஈதுல் ஃபித்ருக்கும் ஈதுல் அல்ஹாவுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஈதுல் ஃபித்ர் இருக்கு பத்தியா? ஈதுல் ஃபித்ர் பெருநாள் சாப்பிட்டு விட்டு வருவார்கள், அது சுன்னத். பெரிச்சம்பளமா சாப்பிட்டு வருவது சுன்னத். ஈதுல் அல்ஹா சாப்பிடாம வரணும். ஏன் தெரியுமா? அதற்கு பிறகு அவர் சென்று சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அந்த அவர் கொடுத்த குர்பானியினுடைய இறைச்சியா இருக்கும். அது இன்னைக்கு கிடைக்காது. ஆனால் குறைஞ்சபட்சம் நாம கொடுக்கக்கூடிய குர்பானியினுடைய இறைச்சி நம்ம வாயில என்னைக்காவது படுதா? கண்ணிலே காட்ட முடியலையே, கண்ணிலே பார்க்க முடியலையே, எங்க போய் நம்ம வந்து குர்பானி கறி சாப்பிடுறது? எத்தனை அம்சங்கள் குர்பானின்னா சாதாரணமா ஏதோ காசு இருக்கு கொடுத்தோம். இன்னும் சில பேருடைய பங்கு என்ன தெரியுமா? உங்க குடும்பத்துல வந்து மனைவியை திருப்திப்படுத்தணுமா, அம்மாவை திருப்திப்படுத்தணுமா, பாப்பாவை திருப்திப்படுத்தணுமா, நேற்று பிறந்த பிள்ளையை திருப்திப்படுத்தணுமா. அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து 7 பங்கு கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறது? இவர் சம்பாத்தியம். இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன? ஒருத்தர் குர்பானி கொடுக்கிறதுக்குரிய கடமை அவருக்கு வருதுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் சம்பாத்தியம் செய்து அவருடைய செல்வம் அந்த ஜக்காத்தினுடைய நிசாப அளவுக்கு அன்றைக்கு இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுக்கணும். இப்ப அவருடைய கையில வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் இருக்குது, நிசாபுடைய அளவுன்னு வச்சுக்கோங்களேன், 1.5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு சொன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா இருந்தாதான் ஜக்காத்து கடமை இல்லை. ஆனா அன்னைக்கு அவருடைய தேவை போக மீதமுண்டான செல்வம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அவருக்கு ஜக்காத் அவரு என்ன செய்யணும்? குர்பான் கொடுக்கணும். குர்பான் கொடுக்கணும்னு சொன்னா அவருக்கு என்ன வசதியோ அதை கொடுக்க வேண்டியதானே. இவர் என்ன செய்யறது? ஒரு 4000 சேர்ந்தா அது 2 பங்கு தான் கொடுக்க முடியும். ஆனா இன்னொரு பங்கு இருக்கு, அந்த பங்குல சேர்ந்த மாதிரி 7 பங்கா சேர்த்து கொடுத்துடலாம்.
யார் சொன்னது உங்களுக்கு இந்த மாதிரி பங்கு கொடுக்கறது? யார் சொன்னது? அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ள உருவாக்கிக்கிட்டு என்னுடைய மனைவிக்கு ஒரு பங்கு, என்னுடைய பாப்பாவுக்கு ஒரு பங்கு, உமாவுக்கு ஒரு பங்கு, எங்கேயோ இப்போ மூத்தா போன அவர் யாரு, நம்முடைய பாட்டனாருக்கு ஒரு பங்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கிறணும், கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. நம்ம கடமையை சரிவர நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும். என்னுடைய கடமை இது. நான் 4000 ஒரு பங்கை நான் கொடுக்குறேன், திருப்தியா கொடுக்குறேன். ஆடு என்னால கொடுக்க முடியல, சொந்த வீடு இல்ல, கொடுக்கறதுக்கு வசதி இல்ல, ஒரு நல்ல பங்குல சேர்க்கிறேன். அந்த பங்கை வாங்கி இங்க இருக்கக்கூடிய சில ஏழைகளுக்கு நான் அந்த பங்கு வச்சு கொடுக்குறேன். அந்த எண்ணம் வரணும். இல்லையே குறைந்த விலை என்பதற்காக வேண்டி ஒரு 2 பங்குக்கு பதிலா அதுல 7 பங்கு கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறது? 7 பங்கு சேர்றது. மார்க்கத்தை புதிதாக வளைத்து ஒரு நூதனமான முறையில நம்முடைய எண்ணங்களை உருவாக்கி கொண்டு போவது என்பது மார்க்கத்தை அனுஷ்டிக்கக்கூடிய தன்மை அல்ல என்பதை விளங்க வேண்டும். செல்வத்தை குடும்பத்துக்கு செலவழிக்கிற விஷயத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? சூரத்து தலாக்ல சொல்றான், லியுன்ஃபிக் து ஸஅத்தி மின் ஸஅத்தி, வசதி உடையவர்கள் வசதியா செலவழிங்க அல்லாஹ் சொல்றான். யாருக்கு? நம்ம மனைவி மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவை வசதி உடையவர்கள் வசதியா செலவழிங்க சொல்றான். நமக்கு வசதி இருக்கிறது, நம்மால் ஆடு கொடுக்க முடியும் அப்படின்னா உயர்ந்த ரகத்திலே கொடுப்பதுதான் நமக்கு சிறப்பு. நம்ம வீடு வசதி இல்ல, ரொம்ப நெருக்கடியான இடம், நமக்கு கொடுக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்ல, ஒரு நல்ல பங்குல சேர்க்கலாம்ல? அப்படி கிடையாது. கண்ணியமானவர்களே, நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நமக்கு கொடுத்த வசதியை அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் செலவழிக்கக்கூடிய விதங்களை அல்லாஹ் கவனிக்கிறான். நம்முடைய வசதிக்கு ஏற்றவாறு நம்முடைய செலவினங்களை பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு மனிதர், அவருக்கு குர்பான் கடமையாகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு குர்பான் கடமையாகிறது வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வீடு வசதியும் இருக்கு, ஆடு கொடுக்க முடியும். அவரால் ஒரு 15000 ரூபாய்க்கு ஆடு வாங்கி கொடுக்க முடியும். ஆட்டுக்கறியை மக்கள் விரும்பவும் செய்வாங்க, அது உயர்வா நினைக்கவும் செய்வாங்க. இந்த நிலையில் அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? முந்தா நாள் பிறந்த ஒரு குழந்தையும் சேர்த்து 7 பங்கா ஒரு பங்குல சேர்க்கிறார். 7 பங்கு அப்படி சேர்றாரு. பேர் என்ன? ஒரு மாடு பங்கு சேர்ந்துட்டு. அந்த மாட்டை பாத்தீங்களா? அந்த மாட்டு பக்கத்துல போனீங்களா? அந்த மாட்டை அறுத்தீங்களா? அந்த மாடு எந்த ரகத்துல உள்ளது தெரியுமா? எத்தனை வயசு உள்ளது தெரியுமா? என்ன நிலை தெரியும் நமக்கு? ஒரு ஆடு கொடுத்தால் என்ன செய்யப்படும்? அது நல்லா பார்க்கலாம், அது என்ன நிலை என்று பார்க்கலாம். ஆடுகளை பற்றிய சட்டங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு மாடுகளை பத்தி யாருமே சட்டம் கேட்கறது இல்ல. ஆட்டினுடைய கொம்பு முடி உடைஞ்சு போச்சு, குர்பானி கொடுக்கலாமான்னு கேட்கிறோம். மாட்டை பத்தி யாராவது கேட்டோமா அந்த கேள்வியை? ஏன் தெரியுமா? நம்ம கொடுக்கிற குர்பானியினுடைய மாடு எங்க இருக்குன்னு நமக்கே தெரியாது, இருக்கா இல்லையானே தெரியாது. அதாவது இப்படி குர்பானி பங்கு சேர்க்கக்கூடிய மக்களை நான் குறை சொல்லவில்லை. ஆனால் எது சிறந்தது? எங்கோ இருக்கக்கூடிய கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பங்கிலே சேர்வதை விட நம்மால் கண்ணால் பார்த்து அதை கொஞ்ச நேரம் நம்ம எண்ணெய் தீனி போட்டு வளர்த்து அதுக்கு பின்னால் நம்ம கையால அறுத்து அதை மக்களுக்கு பங்கிட்டு சந்தோஷமா கொடுக்கிற அந்த குர்பானி எங்கே? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், லை யனால அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணியினுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை அடைவது கிடையாது. ஒரு பக்கம் கொடுத்த உடனே ஒரு சட்டி நிறைய ரத்தம் போகுது, அல்லாஹ் ரத்தம். ஒரு ஆடு குர்பானி கொடுத்தாரா, அது ஒரே ஒரு சின்ன சாக்கு முட்டையில போகுது. ஒரு 7 பங்கு கொடுத்தார், அப்படியே பெரிய 7 சாக்கு முட்டையில போகுது. அல்லாஹ் அதைய பார்க்கிறான். அதுல இருக்கக்கூடிய சிரமம், அதுல இருக்கக்கூடிய செலவு, அதுல இருக்கக்கூடிய தக்குவா, இதைத்தான் அல்லாஹ் கவனிக்கிறான். வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் உங்களிடம் இருந்து இருக்கக்கூடிய தக்வாவை அல்லாஹ் கவனிக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, குர்பான் என்பது, குர்பான் பிராணி என்பது எப்போது நாம் அறுத்து அதனுடைய ரத்தம் பூமியை அடைகிறதோ அதற்கு முன்பாக என்ன செய்யப்படுகிறது? அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. குர்பானி பிராணியினுடைய மேனியில் எத்தனை ரோமங்கள் இருக்கின்றனவோ அத்தனை ரோமங்களின் அளவுக்குள்ள பாவமாக இருந்தாலும் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன. குர்பானி பிராணிகள் எவ்வளவு திடகாத்திரமாக இருக்கின்றனவோ
நாளை மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீம் பாலத்திலே அது வாகனங்களாக வரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். இப்படி ஏகப்பட்ட பல செய்திகளை குர்பானிக்காக வேண்டி நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். குர்பான் எவ்வளவு மகத்தான தொடர்புடையது என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி சொல்லுகின்ற போது அனபுனு தபீஹை இரண்டு குர்பான் கொடுக்கப்பட்டவர்களின் மகனாக நான் இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் குர்பானை கொடுக்க போனாங்கல்ல, ஒரு தபீஹ். இன்னொருவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை தந்தை அப்துல்லா அவர்களை குர்பான் கொடுக்கிறேன் என்று நேர்ச்சை செய்யறாங்க. யாரு? அப்துல் முத்தலிப் அவர்கள். எதற்காக? தூர்ந்து போன சம்சமை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக, மக்கா நகரத்தினுடைய தண்ணீர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. கடைசியா மக்கள் எல்லாம் ரொம்ப ஆதங்கத்தோடு அழுது புலம்பி அவர்களை மன்றாடிய போது, சரி அதற்கு பகரமா என்ன? 2 சீட்டு குலுக்கி போறாங்க. அப்துல்லா 10 ஒட்டகம், அப்துல்லா 20 ஒட்டகம், அப்துல்லா 30 ஒட்டகம். இவ்வாறு 2 சீட்டுகளை சேர்த்து குலுக்கி போடப்படுகிறது. 10 ஒட்டகம் வர்றதுக்கு பதிலா அப்துல்லாவுடைய பேர் வருது, 20 ஒட்டகம் வர்றதுக்கு பதிலா அப்துல்லாவுடைய பேர் வருது. இவ்வாறு எடுத்து 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 கடைசியா 100 ஒட்டகம் அப்துல்லா என்று போடப்பட்ட போது 100 ஒட்டகத்துக்கு குர்பான் கொடுக்கிற அந்த சீட்டு வந்தது. அதுக்கு பின்னால்தான் 100 ஒட்டகம் கொடுக்கப்படுது. அப்துல்லா அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும், அகில உலக மக்கள் அனைவருக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்றால் அப்துல்லா இருந்தாக வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அனபுனு தபீஹை, 2 குர்பான் கொடுக்கப்பட்டவர்களினுடைய மகனாக நான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, வரக்கூடிய அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வைப்பதை பற்றி நபி அவர்கள் சொன்னதை ஆரம்பத்திலே சொன்னோம். அந்த அரஃபாவினுடைய ஃபஜ்ர் முதல் தக்பீர் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் தனியாக தொழுதாலும் ஜமாத்தாக தொழுதாலும் அன்று ஃபஜ்ர் அரஃபாவுடைய தினத்தினுடைய ஃபஜ்ரில் இருந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் என்று சொல்லி தக்பீர் சொல்ல வேண்டும். ஐயாம் தஷ்ரீக்கினுடைய 13வது நாளினுடைய அஸ்ர் வரை. கண்ணியமானவர்களே, இதெல்லாம் இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய அற்புதமான விஷயங்கள். குர்பானியை நாம் கவனமாக செலுத்த வேண்டும். அரஃபாவுடைய நோன்பை நோற்பதற்கு முயற்சிக்க வேண்டும். தக்பீரை மறந்து விடாமல் நம்முடைய பெண்களுக்கும் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே தக்பீர் சொல்லுங்கள் என்பதாக நினைவுபடுத்த வேண்டும். இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்திலே செய்தோமையானால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக மாற முடியும். அல்லாஹ் நம் அனைவருடைய அமல்களையும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அங்கீகரித்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.